ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பேவால வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வருண்கிட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்ட உடனே தெரிஞ்சிருச்சு, வாசுகி கதை முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக எல்லாத்தையுமே வாசுகி தான் பண்ணான்னா நம்ம வருண் கையிலே வாசுகியோட சாவை தடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வருண் அந்த கேஸில் பரபரப்பாக ஃபோக்கஸாக பண்ணுறாங்க. பட் ஒரே ஒரு டவுட்டு தான், இந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்க, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பற்றி பெருசாக எதுவும் இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இன்னொரு சைடு வாசுகியும் மாதவனையும் வச்சு நம்ம கண்மணியும் பார்வதியும் செம கேம் விளாண்டுருக்காங்க. ஆனால் இதை பார்க்குறப்ப என்ன தோணுச்சுன்னா, ஏன் இந்த விஷயத்த நீங்கள் முன்னாடியே பண்ணியிருந்தீங்கன்னா வாசுகி உயிர் பயத்தில் எல்லா உண்மையும் சொல்லியிருந்திருப்பா. இவ்வளோ லேட்டாக நீங்கள் பண்ணியிருக்க தேவையில்லை. ஸோ வருண்ட்ட நீங்கள் சீக்கிரம் ப்ரூவ் பண்ணியிருந்திருக்க முடியும் அப்படின்னு தான் தோணுச்சு. பரவாயில்ல, இப்போயாச்சும் அந்த யோசனை வந்திருக்கே அப்படின்ற நிலையில தான் பார்க்குறப்ப இருந்தது. ஸோ ருத்ராவை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஒரு சைடு ஸ்ட்ராங்கான விஷயம் நம்ம கண்மணிக்கு கிடச்சிருக்காங்க. இன்னொரு சைடு பப்பு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு, அதை கரெக்ட் டைமில் வெளிப்படுத்தியிருக்காரு. கரெக்டாக நடந்துக்கிறது பப்பு மட்டும்தான் அப்படின்றது தோணுது. ஸோ அந்த சாமியார் கணேசன் கூட இருக்கிறத பார்த்துட்டு வருண்ட்ட சொல்லிடுறாரு. வருணை சும்மா விடுவாரா, அந்த சாமியாரை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி அடி பின்னி எடுத்துருவாரு. கணேசனுக்கே ஷாக்காக இருக்குது, இது என்னடா கூடவே இருந்திருக்கான், நம்ம கண்டுபிடிச்சிருந்தா கண்மணிக்கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்கலாம், இந்த வருண் கடைசீட்டில் கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்றதான் கணேசனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். வருண் அடிக்கிற அடியில் நடந்த எல்லா உண்மையும் கண்டிப்பாக இருந்தாலும் சொல்லிடுவான். ஸோ இதுக்கு பின்னாடி வாசுகி தான் இருக்கா அப்படின்ற விஷயம் வருணுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கை கொடுக்க போகுது. இன்னொரு சைடு ருத்ராவை பிடிச்சி விசாரிக்கிறப்பையும் இது எல்லாமே வாசுகி போட்டு கண்மணி மேலே போட்ட கேம் அப்படின்ற விஷயமும் வருணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாம் செம சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எப்படி வருணோட அன்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கும் இருக்கும். தான் உயிருக்கு உயிராக நேசித்த கண்மணி, அதாவது பூமிக்காவை நம்ம சொந்த அக்காவே இப்படி கொண்டிருக்காளே அப்படின்ற கோபத்தோட உச்சத்துக்கு வருண் போயிடுவார். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாவம் அறியாத கண்மணியை வார்த்தையால் கொன்னுட்டோமே, பூமியை செத்துட்டா ஆனால் நம்ம கண்மணியை வார்த்தையால் கொன்னுட்டோம், வாசுகிக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்ற குற்ற உணர்வு வர அளவுக்கு வருண் இருப்பார். ஆனால் இதெல்லாம் வருணுக்கு பத்தாதுங்க, சடனாலாம் முடிக்கக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு வருண் பேசியிருக்காரு. அவரோட கண்மணிக்கிட்ட மன்னிச்சிருன்ற ஒரு வார்த்தையெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் வாசுகி கதையை கண்டிப்பாக வருண் கையால் தான், ஏன்னா யார் பூமி கொண்டாங்களோ அவங்களுக்கு என் கையாலே சாவுன்னு சொன்னார். ஸோ வருண் கையாலேயே வாசுகி சாவது கன்ஃபார்ம் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.